யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிப்பின் நற்செய்தி பங்காளர் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் ஒரு ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம், மாறாத ராஜ்யம், நிலையான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் உரிமையாளர்கள், எல்லாரும் வர வேண்டும். ஆகவே இதை உலகமெங்கிலும் போய் சொல்லுங்கள், சொல்லி முடித்த பின்புதான் இந்த உலகத்திற்கு முடிவு வரும் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து எஸ்எம்பிஎம் என்ற மிஷனரி இயக்கம் நம்முடைய பாரத தேசத்தில் 22 மாநிலங்களில் 155 மிஷனரிமார்கள் சுமார் 138 பணி மையங்களை அமைத்து கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிறார்கள். ஆண்டவரின் கிருபையினாலே நேபாள் நாட்டிலேயும் 6 மிஷனரி குடும்பங்கள் தங்கியிருந்து சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். இதுவரையிலேயும் 2020 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் மாத்திரம் 22 பேர் திருமுழுக்கு எடுத்து 3 புதிய கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்கிறதற்கு கடவுள் நம்மை பயன்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே நாம் விடுதிகளில் 210 ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். 334 கிராமங்களில் இதுவரையிலேயும் நாம் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே 11 இடங்களில் ஆலயங்களை கட்டி நாம் கர்த்தர் மகிமையாக பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 34 இடங்களில் ஆலய கட்டுமான பணிக்காக இடங்களை தேர்ந்தெடுத்து அஸ்திபாரம் போட்டு அதற்கான ஸ்பான்சர்ஸ் வருவார்களா என்று எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு சொந்தமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நந்தூர்பார் என்கிற இடத்துல நாவல் என்கிற கிராமத்தில் விடுதி கட்டுவதற்காக இடம் வாங்கி வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, அங்கே நடக்கிற அந்த விடுதிக்கு மாதந்தோறும் 25,000 ரூபாய் நமக்கு விடுதி தேவை வாடகையாக இருக்கிறது. ஆகவே இதை நிறுத்த வேண்டும் என்று நம்முடைய நிர்வாக குழுவினர்கள் விரும்புகிறார். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கிறது, வாடகைக்கு இவ்வளவு பணம் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த இடத்துல சீக்கிரத்தில் கட்டணம் கட்டி இந்த பிள்ளைகளை வருகிற அகடாமிக் ஏரியாவில் அங்கே சேர்க்க வேண்டும். ஆகவே 15க்கு 10 ஒரு ரூம் வந்து 1 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லி கணக்கு போட்டு இதற்கான ஸ்பான்சர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் பசியாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், என் பசியை தீர்த்தீங்க, எனக்கு உணவு கொடுத்தீங்க, எனக்கு ஆடை தந்தீங்கன்னு சொல்லுவார். யாருக்கு கொடுத்தேன்னு கேட்டால் அப்போ சொல்லுவார், இந்த பூமியில் இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லுவார். அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் மகாராஷ்டிராவில் இருந்தேன். மேஸ்திரி அழைத்து வந்து அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணி, இப்படி தான் எங்களுடைய பணங்கள் இவ்வளோ தான் இருக்கும், ஆகவே அதற்குள்ளே நீங்கள் எங்களுக்கு கட்டித்தரணும்னு சொல்லி கேட்டோம். அவரும் நல்ல ஒரு விசுவாசி, நான் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஜெபத்தோடு தீர்மானித்து வாருங்கள். அருமையானவர்களே, நாம் அந்த விடுதி அந்த இடத்துல கட்ட காரணம் 2 பகுதியில் 2 மக்கள், ஒன்று ஆதிவாசி பாவுரா என்றவர்கள், இன்னொரு பக்கம் பீல் மக்கள். இந்த பீல் மக்கள் குடிக்கிற தண்ணிக்கே 2 மைல் தூரம் போகணும். அவங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது, கரும்பு தோட்டத்தில் தான் வேலை செய்யுது, அதுதான் அவங்களுடைய சாப்பாடு. ஏன்னா அவங்க மலைகளில் கம்ப்ளீட்டாக வெறிச்சோடி இருக்கும், ஒரு மரங்களை கூட பார்க்க முடியாது, விவசாயமே பண்ண முடியாது. மழை பெஞ்சால் மட்டும் அந்த மக்காசோளம் போடுறாங்க, வேறு ஒன்றும் வருமானம் கிடையாது. அது இல்லாமல் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி நிறைய பிள்ளைகள், அநாத பிள்ளைகள், பிள்ளைகள் இருக்காங்க. அருமையானவர்களே, சத்தியத்தை ரொம்ப நேசிக்கிறார்கள். நாம் சொல்லும்போது கேட்டு வாஞ்சையோடு வந்து பேப்டிசம் எடுக்காங்க. ஆகவே அந்த மக்களுக்கு நம்ம செய்கிறது பெரிய ஒரு உதவி. அதோடு கூட பாவுரா மக்கள், அவர்களும் திரள் கூட்டம், எப்போ பார்த்தாலும் குடிக்கிறது தான் வேலை அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் தான் உலகத்திலேயே ஆதி உள்ள மக்கள்னு சொல்லுவாங்க. நோவாவுடைய பேழை எங்கள் மலையில் தான் வந்து நின்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த 8 பேரில் நாங்கள் தான் அன்றைக்கி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அந்த நோவாவுடைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த ஜனங்கள் முழுவதும் குடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆகவே இவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று வாஞ்சித்து திட்டமிடுகிறோம். ஆண்டவரின் கிருபையினால சத்தியத்துக்கு நிறைய பேர் கீழ்ப்படுகிறாங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த பார்டரில் தான் இந்த ஜனங்க அதிகமாக வாழ்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த விடுதி கட்டிட்டா அந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து இந்த குழந்தைகளை படிக்க வைத்து அவங்க மத்தியில் ஒரு பெரிய மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும். ஆகவே உங்களுடைய விசுவாச தீர்மானம் ஒரு பெரிய உதவி. அருமையானவர்களே, நாமும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம்.
வெளிநாட்டிலேருந்து மிஷினரிமார் வந்து நமக்கு சத்தியத்தை சொல்லி நம்ம ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி நம்மளை படிக்க வச்சாங்க. பள்ளிக்கூடம் போக விருப்பம் இல்லாதவங்கள தூக்கிட்டு போனாங்க. சிடி சாமுவேல்னு ஒரு அண்ணனை சந்தித்து அவங்க சொன்னாங்க, சின்ன வயசில் நான் குழந்தையா இருக்கும்போது அந்த மிஷினரி எங்கள் வீட்டுக்கு வந்து என்னைய தோளில் தூக்கிட்டு போவார். எங்கள் பாட்டி மண்ணள்ளி போடுவாங்க, ஐயோ என்னை என் குழந்தைய தூக்கிட்டு போகிறானேன்னு சொல்லி. அதெல்லாம் வாங்கிட்டு தான் தூக்கிட்டு போய் படிக்க வச்சார். அவர் கடைசியாக ரிட்டையர்ட் ஆகும்போது விருதுநகர் மாவட்ட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் அதிகாரி. அருமையானவர்களே, ஒரு ஜீப் வந்து அவரை கூப்பிட்டு போவோம். ஜீப்பில் வந்தவர் அப்படி ஒரு பெரிய வசதியாக வாழ்ந்தார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மிஷினரிகள் வந்து சத்தியத்தை சொன்னதுனால தான் நம்ம எல்லோரும் அப்படி நல்லா இருக்கிறோம். ஆகவே நாமும் இந்த தேவைகளில் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஊழியங்களை நீங்கள் மேலே அறிந்து கொள்ள ஆத்மாவை தேடி என்கிற இந்த தமிழ் பத்திரிக்கையை நாங்கள் வெளியிடுகிறோம். இது ஒரு இலவச பத்திரிக்கை. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினா நாங்கள் அனுப்பி வைப்போம். அதோடு கூட உங்களுடைய அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா தபாலே நாங்கள் அனுப்புவோம். இந்த ஊழியங்களை அறிந்து கொள்கிறதோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்மிலே பலர் பலவிதமான ஊழியங்களை தாங்குகிறோம், நல்லது. ஆனால் எங்களைப் போல புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடுங்க. அருமையானவர்களே, ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபா, ஒரு ஆதிவாசி பிள்ளைக்கு 600 ரூபா தான் வாங்குகிறோம். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டை கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபாயிலையும் கட்டுறோம். 7 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்ல பிரமாதமாக சிறப்பாக கட்டிடலாம். அதுவே உங்கள் வசதி ஏற்ப நீங்கள் ஆலயம் கட்டலாம். அருமையானவர்களே, தொழில் செய்கிறவர்களுக்குன்னு நாங்கள் ஒரு உண்டியல் பெட்டி வைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டியை நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோனில் கேட்டிங்கன்னா நேரில் கொண்டு வந்து நாங்கள் கொடுப்போம். ஜெபம் பண்ணிவிட்டு வைப்போம். நீங்கள் வியாபாரம் முடிச்சுட்டு வரும்போது கர்த்தருக்கு நன்றி காணிக்கை அதில் எடுத்து வைக்கலாம். அருமையானவர்களே, இந்த காணிக்கை எல்லாமே ஆலயம் கட்டுகிறதற்காக நாங்கள் பயன்படுத்துவோம். ஆகவே உதாரணமாக உற்சவமாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளை வாடகைக்கோ இல்லை என்றால் வீணாக செலவு கிடையாது. எங்களுக்கு நிர்வாக செலவுனா இந்த பத்திரிக்கை மட்டும்தான். ஆகவே நீங்கள் உற்சாகத்தோடு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, நம்முடைய பணித்தள ஊழியங்கள், நம்முடைய ஊழியங்கள் யூடியூப் வழியாக வெளியிடுகிறோம். எங்களுடைய யூடியூப் அட்ரஸ் SMBM மிஷன் மூவ்மெண்ட் என்ற முகவரியில் வருகிறது. ஆகவே யூடியூப்பை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையானவர்களே, இயக்கத்தின் தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் நாங்கள் போகிறதில்ல. இந்திய மக்கள் இந்தியாவை சந்திப்பார்கள் என்ற ஒரு பாரம், ஒரு தரிசனம், விசுவாசம் எங்களுக்கு ஆண்டவர் தெளிவாக தந்திருக்கிறார். இயக்க ஆரம்பித்த இந்த 4 ஆண்டு காலம் தெளிவாக ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக தொடர்ந்து நடத்துவார். ஆகவே விசுவாசத்தோடு இந்த ஊழியங்களில் நீங்கள் பங்கெடுங்க. பணித்தளத்தில் நடக்கிற ஏராளமான அற்புதங்களை உங்களுக்கு சொல்லணும்னா நேரம் கிடையாது. கலிலேய கடற்கரை ஓரம் நடந்து அற்புதம் அடையாளங்களை செய்த ஆண்டவர் நிறைய அதிசயங்களை செய்கிறாரு. அதோடு கூட பணித்தளங்களில் இருக்கிற எல்லா மிஷினரிகளுக்கும் தியாலஜிக்கல் பயிற்சி, அவர்களுக்கு ஊழியத்தை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப, அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கிறதுக்கு ஏற்ப சத்தியத்தை சொல்வதற்காக பயிற்சி முகாம்கள் கடந்த பிப்ரவரி 19லேருந்து 21 வரைக்கும் குஜராத்லையும், 22லேருந்து 24 வரைக்கும் மகாராஷ்டிராவிலையும் ஒழுங்கு செய்து நடத்தியிருந்தோம். 66 மிஷினரிமார் வந்து பங்கு பெற்று தெளிவான தீர்மானத்தோடு போயிருக்கிறார்கள். அதோடு கூட டெய்லி ஒரு ஆத்மாவை நாங்கள் கர்த்தருக்குன்னு ஆதாயம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு விசுவாச திட்டமோடு போயிருக்காங்க. மாதத்துக்கு ஒரு புதிய கிராமங்கள்லையாவது சபை உருவாக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆகவே அவங்களுடைய விசுவாச அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ண வேண்டும். நீங்களும் ஜெபிங்க. இப்படிப்பட்ட அந்த ஒரு பயிற்சி முகாம் நடத்துறதுக்கு 20,000 ரூபா தேவை இருக்குது. ஏன்னா ஒரு 35 பேர் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 3 வேளை சாப்பிட்றது, 3 நாள் அவங்களுக்கு அந்த விழா வைக்கிறோம். ஆகவே அந்த 3 நாள் பயிற்சியில் நீங்களும் ஒரு வேளை ஆண்டவர் பேசினார்னா ஒரு பயிற்சி நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் தாங்கலாம். அதோடு கூட அருமையானவர்களே, மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபா வாங்குகிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஊழியங்களில் இங்கே பங்கெடுங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக பேர விரும்புகிறேன். நரேஷ் என்ற ஒரு சகோதரன் தன்னுடைய சின்ன வயசு தன்னுடைய வீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தவிர்ந்து விளையாடி கிணத்துல விழுந்துட்டார். விழுந்த உடனே அவர் மரிச்சு போயிட்டார். அவங்க அம்மா, அவங்களுக்கு ஒன்றும் இயேசுநாதர் பக்தி கிடையாது, ஆனால் இயேசுநாதர் படத்தை வீட்டில் வச்சுருந்தாங்க. ஆகவே அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இயேசுநாதர் படத்துக்கு முன்னால் போட்டு, இயேசுவே மரித்து போனவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறேன்னு சொல்லி இந்த பைபிளில் நாங்கள் வாசித்திருக்கேன். ஆகவே என் குழந்தைய உயிரோடு எழுப்புறது உங்களுக்கு லேசான காரியம் சொல்லி இடைவிடாமல் அழுது கண்ணீரோடு அந்த தாயை ஜெபிக்க அந்த குழந்தையினுடைய உடல் அனல் வரைக்க ஆரம்பித்தது. அருமையானவர்களே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் இன்றைக்கும் அந்த அற்புதத்தை செய்கிறார். அருமையானவர்களே, நேபாள் போயிருந்தாங்க. கோகுல்பூருங்கிற இடத்துல கமலேஷ் அப்படின்னு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது. கடைசியாக ஒரு குழந்தை உருவாகிருக்கு. அதுவும் வளர்ச்சி இல்லை, அதனால் அழிச்சிருங்கன்னு சொல்லி தான் டாக்டர் சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசுநாதர் அதிசயத்தின் ஆண்டவர்,
அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் நடக்கிற ஆராதனையில் பங்கு பெற ஆரம்பித்தோம். மருத்துவர் கடைசியாக கூட சொல்லிட்டாங்க, நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பில்லை, நம்ம தாயாவது காப்பாற்றிடலாம், நீங்கள் சொல்லுங்கள் பிரதர்ன்னு. அப்போ நாங்கள் 2 பேரும் சொன்னோம், அந்த குழந்தை வந்து பிறந்தா போதும், அதுக்கு சும்மா அப்படியே அசைவு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் குழந்தைய எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் விசுவாசத்தை இயேசுநாதர் மேலே வைத்திருந்தோம். கர்த்தர் அற்புதர். அருமையானவர்களே, நல்ல ஒரு சுகப்பிரசவம். அது மாத்திரம் இல்லை, குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்தில் நல்லா அழ ஆரம்பிச்சது பார்த்துக்குங்க. கையை காலம் எடுத்தா நல்லா அடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லி அந்த குழந்தைய என் கண்ணு முன்னாடி காட்டினாங்க. என் அன்புக்குரியவர்களே, மந்திரவாதிகளால் முடியாது, மருத்துவர்களால் முடியாது, ஆனால் இயேசுவால் எல்லாம் கூடும். ஆகவே தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சகல ஜனங்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு ஹோட்டலில் நல்ல சாப்பாடு விலை கம்மியாக இருக்குன்னா சொல்லுவோம், அங்கே போய் சாப்பிடுங்க, விலையும் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார். ராஜஸ்தான் போயிருந்தேன் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்டவருக்குள்ள வர்றாங்க. பெரிய அற்புதம். அதோடு கூட ஆலயம் கட்டுவதற்கு பஞ்சாயத்தில் உடனே பர்மிஷன் கொடுக்குறாங்க. எங்கள் ஏரியாவில் செய்யுங்கய்யான்னு சொல்லி சொல்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலங்களை நாம் பயன்படுத்துவோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த எலெக்ஷன் சூழ்நிலையில் பயங்கரமான ஒரு நெருக்கம். போகிற 2 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய மிஷினரி தீரஜ் ஒரிஷாவில் ஊழியம் முடிச்சுட்டு வராரு. எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாரு. ஜெபம் பண்ணிட்டு வரேன்றாரு. கையில் பைபிள் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உடனே ஓங்கி அவரை அடித்து அவரை கீழே தள்ளி அவர் போட்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிளை உடைச்சி அந்த வீலெல்லாம் பிடுங்கி ஃப்ரண்டில் இருக்கிற அந்த லைட்டு டூமெல்லாம் உடைச்சி நாசம் பண்ணி அப்படியே இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் நம்மளை தான் மிரட்டுறாங்க, நம்ம ஊழியரை, நீ எதுக்கு இப்போல்லாம் பைபிளை தூக்கிட்டு வெளியே போகிற, நீ அமைதியாக வீட்டில் இருக்க வேண்டியதானு சொல்லி. அருமையானவர்களே, அடிப்படை மனித உரிமைகள் மறிக்கப்படுகிற ஒரு காலம் இது. அதை போலீஸ்காரங்களும் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இங்கே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க சார் அப்படிங்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த நடுவில் கர்த்தருடைய ஊழியம் நடைபெறுகிறது. உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியம் தடையின்றி நடக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்த இதில் நீங்களும் பங்காளர் ஆகுங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIBL 00008886. எங்களுடைய தொலைபேசி எண் 90 43 86 7550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான தேவனுடைய வசனம், மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் மனதுருகிற ஆண்டவர். அவர் உயிரோடு இருந்த காலங்களிலேயும் சரி, ஊழியம் இந்த பூமியில் 3 வருஷம் செய்த காலங்களிலேயும் சரி, யார் அவரிடத்தில் வந்தாலும் அவர் வெறுமையாக அனுப்பினதே கிடையாது. மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த இன்றும் அதே அற்புதத்தை உலகெங்கிலேயும் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சீர்கெட்டு போன மனிதனை ரட்சிக்கிறதற்காக, மனிதர்களை மாற்றுவதற்காக, மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கிறதுக்காக தான் பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் லெந்து காலங்கள் என்று சொல்வார்கள். எல்லா இடங்களிலேயும் சிறப்பு ஜெபங்கள், சிறப்பு உபவாசங்கள், அதோடு கூட அதிகமான வேத தியானங்கள், சிறப்பு மர்மலட்சி கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும். எதற்காக? நாம் இன்னும் தேவனோடு நெருங்கி பழக வேண்டும், இன்னும் நெருங்க வேண்டும் என்பதற்காக. மாத்திரமல்ல, இந்த காலங்களில் மலைகளெல்லாம் எல்லா மரங்களும் தங்களுடைய மரங்களில் இருக்கிற அந்த இலைகளை கீழே உதிரவிட்டு புதிய தளிர்கள், அந்த இலைகள் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும். இலையுதிர் காலம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் பழையவைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். அருமையானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் நீங்கள் பழசை விட்டுறணும்னு சொல்லி ரொம்ப விரும்புகிறார். அருமையானவர்களே, உங்களுடைய பழைய பாரம்பரியம், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய ஐதீகம், மாந்திரிகம், அருமையானவர்களே தவறான கெட்ட பழக்கங்கள், அருமையானவர்களே ரவுடிசம், உங்களுடைய குடிப்பழக்கங்கள், சிகரெட் பீடி, போதை வஸ்துக்கான பழக்கங்கள் எல்லாவற்றை விட்டு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் கடவுள் மனுஷனோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆதி மனிதனாகிய ஆதாமோடு டெய்லி சாயங்காலம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு பேச மனித சவகாசம் தேவை அவருக்கு. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு பேச வரும்போது ஆதாம் ஒழித்து கொண்டான். உடனே ஆதியாகமம் 3:9 எழுதியிருக்கு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவனோடு உள்ள அந்த தொடர்பை அறுந்து போடுவதற்கு அவர் விரும்பவில்லை. என் அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார், எங்கே இருக்கிறாய் மகனே என்று சொல்லி. ஆதாம்
என்னை சாத்தான் ஏமாற்றிட்டான், நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதை நான் செய்துட்டேன், இப்போ பாவம் பண்ணிட்டேன், உங்களை பார்க்க பயமாக இருக்குது, நான் ஒழிச்சு கிடக்கிறேன்னு சொன்ன உடனே மகனேன்னு சொல்லி எப்படிப்பா இப்படி நாசமாக போயிட்டின்னு சொல்லி அவர் ஆதங்கப்பட்டு அவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து அப்போ சொல்கிறாரு, ஸ்திரீயின் வித்து சாத்தானின் தலையை நசுக்கி போடும், இரட்சகர் வருவார், அவர் சாத்தானின் தலையை நசுக்கி போடுவார், விடுவிப்பார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். என் அன்புக்குரியவர்கள், அவர் உயிரோடு எழுந்ததுனால பழைய பாவங்கள், பழைய மீறுதல்கள், சாத்தானால் ஏமாற்றப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் தூக்கி போட்டு விடுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் பக்குவம் நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். ஆகார் என்ற ஒரு அம்மா, அவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, ஆகவே அவங்க வீட்டை விட்டு வெளியே ஓட வேண்டிய நிலைமை. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு தண்ணி வேற இல்லை, அந்த குழந்தை வீறிட்டு அழுது, இந்த குழந்தை உயிரோடு இப்படி கதறி தண்ணி தாகத்தில் செத்து போகிறத என் கண்ணில் பார்க்க மாட்டேன்னு சொல்லி இந்த அம்மா அந்த குழந்தை ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல ஒளிச்சு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய், நீ அந்த குழந்தையை தூக்கிட்டு நீ பட்டணத்துக்குள்ளே போ, உன்னையும் அந்த குழந்தைய நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தவிர்க்கிற நிலையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காக்கிறார், உங்களுடைய பாரங்களை பார்க்கிறார். அருமையானவர்களே, ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை நேசிக்கிறார். பார்த்துக்குங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது அங்கே இருந்து பெருமூச்சு விட்டு கதறினார்கள்னு சொல்லி நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24, 25 வாசிக்கிறோம். அங்கே சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய நண்பனாகிய ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் நான் செய்திருக்கிற உடன்படிக்கை நான் நிறைவேற்ற வேண்டும், ஆகவே என் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும், அவர்களை மறுபடியும் வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பானவர்களே, நீ எங்கே விழுந்து கிடக்கிறாய், எந்த பாவத்தில் கிடக்கிறாய், எங்கே வெளியே வரணுங்கிறத சற்று யோசித்து பாருங்கள். என் அருமையானவர்களே, உங்களை யாருமே விசாரிக்கல, தேடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே இந்த பச்சோதாபம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிலையில் இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் உங்களை தேடி வருகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் பார்க்குறதே இல்லை. அவர் எந்த பாராபட்சமும் இல்லாமல் மனதுருகிறார், உங்களை நேசிக்கிறார். அருமையானவர்களே, மார்க் 7வது அதிகாரத்தில் 27 29 வரைக்கும் ஒரு அம்மா, அந்த அம்மா ஒன்றும் கிறிஸ்தவர்களே கிடையாது, ஆனால் அவரை நோக்கி இயேசுவை என் மகளை நீர் குணமாக்கணும்னு சொல்லி கூப்பிட்ற, என் மகள் அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டிருக்கான்னு சொல்கிறப்போ ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, மகளே, நான் யூதர்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்ல வந்தேன், உனக்கு கிடையாது, அதனால் உனக்கு இந்த சத்தியத்தை சொல்ல முடியாது, உனக்கு விடுதலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறா, எனக்கும் உரிமை இருக்குது, ஏன்னா நானும் கடவுளுடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மகளே, உன் விசுவாசம் பெரியதும்மா, நீ புறப்பட்டு போ, உன் குழந்தை சுகமாக இருப்பான்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பிரயாணத்தை சேர்ந்தவங்க தான் என்றாலும் அந்த அம்மாவுடைய அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார், சுகம் வருகிறார். இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரவேனைக்கு அந்த பெண்மணியானவர்கள் வட ஆப்பிரிக்கா முழுவதும் போய் ஏசியா மகளுக்கு வாழ்வு கொடுத்தார். குப்பை தொட்டியில் கிடந்த எண்ணெய் தூக்கி நிறுத்தி இருக்கிறார் என்று சாட்சியில் இன்றைக்கு வட ஆப்பிரிக்கா போனீங்கன்னா எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளைகள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர். அருமையானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 10 வசனத்தை வாஸ்து பார்ப்பீங்கன்னா, அங்கே நாகமான் என்ற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர் கிட்டத்தட்ட ஒரு பிரதமர் மாதிரி சீரியா தேசத்துக்கு. ஆனால் பிரதமராக இருந்தாலும் அவரோட உடல் முழுவதும் குஷ்டரோகம் பார்த்துங்க, வெளியாருக்கும் தெரியாது, ஆனால் உடல் நாரி போய் கிடக்குது. வீட்டில் வேலைக்காரி ஒரு இஸ்ரவேலிய பெண், சின்ன குழந்தை இருக்கிற, அவள் சொல்கிறா, என்னுடைய ஆண்டவன் இஸ்ரவேல் நாட்டுக்கு போனால் அங்கே தீர்க்கதரிசி நிச்சயமாக தொட்டு சுகமாக்குவார், அவர் எந்த வியாதி இந்த வியாதியெல்லாம் பார்க்க மாட்டார், அவர் எல்லாருக்கும் இறங்குகிற கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதன் விளைவாக அங்கே இஸ்ரவேலின் அரசர் கடிதம் எழுதுகிறாங்க, அங்கே போகிறாங்க. கடைசி அங்கே என்ன சொல்கிறாரு, யோர்தான் நதியிலே நீ மூழ்கி எழுந்துருன்னு சொல்லி மூழ்கி எழுந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சுகம் பெறுகிறார். இதன் விளைவாக சீரியா தேசமெங்கிலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அப்படி ஊர்வலமாக வெளியே போயிட்டுருக்கிறாரு. திரள் கூட்ட ஜனங்கள், ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுக்கு 12 வருஷம் உதிரப்போக்கு பார்த்துங்க, பெரும்பாடு. அருமையானவர்களே, அவங்களால அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓவராக ரத்தம் ப்ளீட் ஆனதுனால ரொம்ப சோர்ந்து போய் பணங்களெல்லாம் செலவு பண்ணி யாருமே இல்லாமல்
ரொம்ப அவதிப்பட்டு இருக்க நேரத்தில் தான் இயேசு அந்த வழியாக வர்றாருன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. ஏற்கனவே அந்த மகா தீட்டு, ஆனால் இயேசு மகா பரிசுத்தர், உன்னதமானவர், தைரியமாக ஓடி வர்றாங்க. என் தீட்டு நீங்க வேண்டும், என்னுடைய வியாதி குணமாக வேண்டும் என்ற விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தை தொட்டாங்கன்னு பைபிள். உடனே இயேசு திரும்பி பார்க்குறார், என்னோட வஸ்திரத்தை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்கிறார். அந்த மாமா பயந்து, ஐயோ நீ என்ன பண்ண போகிறாரோன்னு நடுங்கி முன்னால் ஓடி வரும்போது ஏசு சொல்கிறார், மகளே பயப்படாது, உன் விசுவாசம் பெருசுமா, உன் விசுவாசம் பெருசு. என் அன்புக்குரியவர்களே, நம்ம நாட்டில் இன்றைக்கு தாழ்ந்தப்பட்ட ஜனங்க எங்கேயாவது கோயிலுக்குள்ளே போயிட்டா அந்த கோயில் தீட்டாயிடுச்சின்னு சொல்லி நிறைய பரிகாரம் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றும் தீட்டானவும் கிடையாது, தாழ்ந்த இனம்னு சொல்கிறாங்க. என் அன்பானவர்களே, நம்ம இந்த அருமையான அம்மா உடல் முழுவதும் தீட்டு பெற்றுக்குங்க, எல்லாமே நாசமாகி போன உடல். ஆனால் இயேசுவை தொட்ட உடனே ஒரு மாற்றம். அதே மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் மனதுருக்கம் செய்வதற்கு ஆசையாய் காத்திருக்கிறார். நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, மத்தேயு 8வது அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தில் ஒரு குஷ்டரோகி சுகமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் குஷ்டரோகிகளை ஊருக்கு வெளியே வச்சிருவாங்க. லேவியராமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 45-46 வாசித்து பாருங்க. அந்த குஷ்டரோகி ஒரு உடை கிழிந்த துணியை தான் அவர் போட்டுக்கிடணும். அவருடைய தலை முடியெல்லாம் அவர் சீவிலாம் அலங்காரம் பண்ணக்கூடாது. அது அப்படியே ஜடாமுடியோடு கூட அவர் இருக்க வேண்டும். அவருடைய கண்ணெல்லாம் வெளியேறி போயிருக்கும். அதோடு கூட ஒரு குடிசை போட்டு அங்கே தான் தங்க வச்சுருப்பாங்க. அவருடைய தாடிலாம் அவர் மலிக்கக்கூடாது. அப்படி தான் அவர் இருப்பார். ஏன்னா அது ஒரு தொற்று நோய்னு சொல்லி நம்பப்பட்ட காலம். அது மாத்திரம் இல்லை, சொந்தக்காரங்களோ உங்களை மாதிரி இறக்கம் உள்ளவங்க யாராவது போய் உணவு கொடுக்க போனால் கூட, நீ அந்த தட்டில் அங்கே வச்சுட்டு போயிரு, நான் எடுத்துக்கிறேன், நான் தீட்டு உள்ளவன், என்னை பார்க்காத, ஏன்டா வராதுன்னு சொல்லி அந்த குஷ்டரோகி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவன் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே ஓடி வருகிறான். பார்த்துக்குங்க, மார்க் 1:40 எழுதியிருக்கு. அப்பொழுது அந்த குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல வந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு விருப்பமானால் என்னை குணமாக்க உம்மாலே முடியும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். ஒரு முகாமுக்குள்ளே அடைக்கப்பட்டு ஒரு ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு உரிமை இல்லாதவன், அருமையானவர்களை எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, அவன் வெளியே வந்தாலே தீட்டுன்னு சொல்லிட்டு தான் ஓடி வரணும். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டு ஓடி வர்றான், இயேசுவே உமக்கு வல்லமை உண்டுன்னு எனக்கு தெரியும், நீர் விரும்பினால் என்னுடைய உடலில் இருக்கிற குஷ்டரோகத்தை முற்றிலும் எடுத்து போட உமாலே முடியும், எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும், நினைத்தால் இது நடக்கும் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, மேல் என்ன சொல்லியிருப்பான், இந்த கேவலமான இழிநிலையான வாழ்க்கை நான் வாழ விரும்பவில்லை, எல்லா மனிதர்களைப் போல நானும் மனிதனாக தான் பிறந்தேன், என்னை படைத்த கடவுள் நிச்சயமாக எனக்கு ஒரு மாற்றம் தருவார், எனக்கு ஒரு மாற்றம் தாரும். என்னை எல்லாரும் அவதூறாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க, என்னை இன ரீதியாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், என்னுடைய அவல நிலையை ஒரு விஷயம் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னுடைய கூப்பிடுதலை மிக கூர்மையாக்கி இயேசுவை நோக்கி பார்க்கிறான். இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லி. இன்னும் மத்தேயு 8:3 எழுதியிருக்கு, ஒரு குஷ்டரோகி தீட்டானவன் அவர் சொன்னாலே சுகமாயிரும், ஆனால் அவர் அவனை தொட்டாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் நண்பர்களே, நீங்கள் அந்த மூல மொழிபெயர்ப்பில் நீங்கள் போனீங்கன்னா, இயேசு அவனை தொட மட்டும் இல்லையா, அவனை அப்படியே கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து, மகனே நீ ஒரு சுகம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் நீங்கள் ஒருவேளை இப்படி அடிமைத்தனத்தில் நொறுக்கப்பட்ட நிலையில் வாழ வழியற்ற நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை விடுவிக்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். அருமையானவர்களே, தென்காசியில் கலெக்டர் ஆஸ் என்ற ஒருவர், அவர் அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர். பார்த்துக்குங்க, அன்றைக்கு அவர் தன்னுடைய மனைவியோடு அந்த குதிரையில் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு காலனியிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வருது. உடனே கலெக்டர் மனைவி சொல்கிறாங்க, யாரோ ஒரு பெண்மணி சாகிற மாதிரி கத்துறாங்க, நம்ம உடனே அங்கே போவோம்னு சொல்லி உடனே அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அந்த அம்மா முழு மாத கர்ப்பிணி, அந்த குழந்தை பெற முடியாமல் கதறிட்டு இருக்கிறாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து அந்த அம்மாவை அந்த குதிரை வண்டியில் தூக்கி போட்டு உடனே அங்கே இருந்த ஒரு சின்ன மருத்துவமனைக்கு குதிரை வண்டி போகுது. என் அன்பானவர்களே, இரக்கம் நிறைந்த உள்ளம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள். ஆனால் அப்படி போயிட்டு இருக்கும்போது இடையில அக்ராரம் வருது. பார்த்துக்குங்க, நான் யாரையும் தரக்குறைவாக சொல்லலை, நடந்த சம்பவத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த அக்ராரத்தில் வந்த உடனே இந்த தாழ்த்தப்பட்ட இனம் பெண்ணை எங்கள் ஊர் வழியாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஐயா, மறிக்க போகிற நிலையில் இருக்கிற, வேறு வழியே கிடையாது, அவளை சாக விட முடியாது, அது ஒரு உயிரியா, அதை காப்பாற்றணும், வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க.
சொன்னாங்க, கேட்கல. இதையும் மீறி அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக போய் அந்த அம்மாவை காப்பாற்றினாங்க. என் அன்புக்குரியவர்களே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், இந்த நன்மையை கலெக்டர் செய்ததுனால வாஞ்சி மணியாட்சிங்கிற இடத்துல அவரை ஒருத்தன் சுட்டு கொண்டாம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் காலை வேளை, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஆணி அடித்தது போல அன்றைக்கு கலெக்டர் ஆசையும் கொன்று விட்டார்கள். என்றாலும் பரவாயில்லை என் அன்பானவர்களே, மனதுருக்கும் நிறைந்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய காரியங்களை நாமும் இந்த நாட்டுக்கு நன்மை செய்கிற ஆண்டவரை நாமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிற ஜனங்களையும் விடுவிக்கும்படி ஆண்டவர் இறங்கி வருகிறார். இன்னும் நம்ம நாட்டில் 130 கோடி ஜனங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. 5 லட்சம் கிராமங்கள் ஆலயம் கிடையாது. மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவரை இந்த உலகிற்கு சொல்வதற்கு, இந்தியாவுக்கு சொல்வதற்கு உங்கள் பங்கு என்ன என்று யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே, பல தேசம் செல்லும் படி கூறினாரே. வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே, எத்தனை கூட்டங்கள் இங்கே, எத்தனை கொள்கைகள் இங்கே, ஒன்றும் அறியாதோ அங்கே, கோடி கோடியாக உண்டே, யாரும் இல்லை இன்று யாரும் இல்லை, இயேசுவை அறிவிக்க யாரும் இல்லை, வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். மனதுருக்கும் நிறைந்த ஆண்டவரை நம்முடைய நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதில்ல. ஒன்றும் அறியாத மக்கள் கோடி கோடியாக இருக்கிறவர்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற பணியில், மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவரை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லும் பணியில் நம்முடைய பங்கு என்ன? பிதாவே, இன்றைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடு நீர் தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு கண்ணீரோடு இந்த காலையிலே எங்களுக்கு யாராலும் உதவி செய்ய மாட்டார்களா? இவனுடைய மனதில் கிடக்கிற போராட்டங்களுக்கு ஒரு பதில் கிடைக்காதா? எனக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா என்று சொல்லி முடங்கி தவித்து கொண்டிருக்கிறவர்களை தெய்வமே இன்றைய காலையில் கண்ணோக்கி பாரும். வியாதியை, படுக்கை, மரணம் எப்பொழுது வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மனம் உடைந்து போய் கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவே உம்முடைய குணமளிக்க வல்லமை இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நேரத்தில், வார்த்தைகளை கேட்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்களை தொட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்த தெய்வகுமாரன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு உள்ள இருக்கிற எல்லா சாத்தான்களை அழித்து சங்கீதம் 122:7 எழுதியிருக்கிறபடி உங்கள் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் குடியிருப்பதாக வார்த்தை நிறைவேறும்படி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்களை ஆண்டவரே நீர் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் அரவே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே? உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே? உங்களுடைய பங்குகள் என்ன?